வீட்டை எதிர்த்து காதல் திருமணம் செய்த 10 நாட்களிலேயே இறந்து கிடந்த கணவன் மனைவி, மற்றொரு வீட்டில் இறந்து கிடந்த தங்கை. விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கத்தில் 23 வயதான ஹேமாஸ்ரீ என்பவர் தனது தோழி ஒருவரோடு அறை எடுத்து தங்கி வந்துள்ளார். ஹேமாஸ்ரீ தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதியன்று ஹேமாஸ்ரீ மட்டும் அறையில் தனியாக இருந்துள்ளார். இரவில் ஹேமாஸ்ரீயின் தோழி வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது ஹேமாஸ்ரீ அறையில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த தோழி உடனே பூந்தமல்லி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த பூந்தமல்லி போலீசார் ஹேமாஸ்ரீயின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். போலீசாரின் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயிரிழந்த ஹேமாஸ்ரீக்கு யுவஸ்ரீ என்ற சகோதரி இருந்துள்ளார். தாய் தந்தை இருவரும் 5 வருடங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் யுவஸ்ரீயும் அவரது தங்கை ஹேமாஸ்ரீயும் அறை எடுத்து தங்கி வந்துள்ளனர். 24 வயதான யுவஸ்ரீ பெருங்குடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்து வந்துள்ளார். அதே நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த பெருங்குடியை சேர்ந்த 26 வயதான விஜய் என்பவருடன் யுவஸ்ரீக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. 1 வருட காலமாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதியன்று சென்னை சென்ட்ரல் பதிவு அலுவலகத்தில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். பின்னர் விஜய் தனது பெற்றோரிடம் பதிவு திருமணம் பற்றி தெரிவித்த போது யுவஸ்ரீக்கு பெற்றோர் இல்லை என்பதை காரணம் காட்டி மருமகளாக எப்போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என வாக்குவாதம் செய்துள்ளனர். இதனால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி குன்றத்தூர் அடுத்த 3ஆம் கட்டளை பகுதியில் வாடகைக்கு அறை எடுத்து தங்கி வந்தனர். சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கப் போகிறோம் என நினைத்த அந்த தம்பதியின் வாழ்க்கை 10 நாட்களிலேயே முடிவுக்கு வரும் என அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். கடந்த 21ஆம் தேதியன்று இரவு 12 மணி அளவில் யுவஸ்ரீ தனது தோழி ஸ்வப்னம் என்பவருக்கு போனில் பேசியுள்ளார். ஆனால் அதன் பிறகு யுவஸ்ரீ போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த ஸ்வப்னம் யுவஸ்ரீயின் தங்கை ஹேமாஸ்ரீக்கு போன் செய்து உன் அக்காவின் போன் சுவிட்ச் ஆஃபிலேயே இருப்பதாக தெரிவித்தார். இருவரும் யுவஸ்ரீ வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீடு பூட்டி இருந்தது தெரிய வந்தது. இதனால் இருவரும் குன்றத்தூர் காவல் நிலையத்திற்கு சென்று யுவஸ்ரீ மாயமானதாக தெரிவித்தனர். இதனையடுத்து காவல் ஆய்வாளர் வேலு மற்றும் அவரது தலைமையிலான காவலர்கள் யுவஸ்ரீயின் வீட்டு கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அப்போது யுவஸ்ரீ மூக்கில் ரத்தம் வழிந்து கட்டிலில் இறந்த நிலையிலும் அவரது கணவர் விஜய் மணிக்கட்டு பகுதி கத்தியால் அறுக்கப்பட்டு துப்பட்டா மூலம் மின்விசிறியில் தூக்கிட்டு இறந்த நிலையிலும் கிடந்துள்ளனர். தடய அறிவியல் நிபுணர் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் இருவரது உடல்களையும் கைப்பற்றிய குன்றத்தூர் போலீசார் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வந்தன. திருமணமான பின்னர் விஜயின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படுவதை யுவஸ்ரீ கண்காணித்துள்ளார். அப்போதுதான் விஜய் இதற்கு முன்பே வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருந்ததும் இன்னும் அந்த உறவை தொடர்ந்து வந்ததும் யுவஸ்ரீக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த யுவஸ்ரீ தனது காதல் கணவனிடம் கடும் வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது ஆத்திரத்தில் விஜய் தலையணையால் யுவஸ்ரீயின் முகத்தில் அழுத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் யுவஸ்ரீ இறந்த அதிர்ச்சியில் விஜய் கத்தியால் மணிக்கட்டை அறுத்து கொண்டும் பின்னர் துப்பட்டா மூலம் மின்விசிறியில் தூக்கிட்டு இறந்ததும் தெரிய வந்துள்ளது. 5 வருடங்களுக்கு முன்பு தாய் தந்தையை இழந்து இனி எல்லாமே தனது அக்காதான் என நினைத்து ஹேமாஸ்ரீ வாழ்ந்து வந்துள்ளார். ஆனால் திருமணமாகி 10 நாளிலேயே அக்காவும் உயிரிழந்ததால் ஹேமாஸ்ரீ கடும் மன உளைச்சலில் இருந்துள்ளார். இதனால் தோழி வீட்டில் இல்லாத நேரத்தில் அறையில் ஹேமாஸ்ரீ தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன் மற்றும் பூந்தமல்லி செய்தியாளர் பிரேம்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.